இப்போ பாரு, இது என்னது? டெத் வெல், அப்படி இல்லைன்னா ரோட்டர். சரியா? ஸோ இது வந்து ஹிந்தியில் பார்த்தோன்னா மோத்கா குவா அப்படின்னு சொன்னா வரும். சரியா? அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிணறு வெட்டி வச்சுருவாங்க. அந்த கிணறுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? பைக் ஓட்டுவாங்க. சரியா? கிணறுக்குள்ளே என்ன ஓட்டுவாங்க? பைக் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதான்டா சொல்கிறேன். அது இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த கிணறுல பார்த்தோன்னு வச்சுக்கோ, அந்த பைக் வந்து இப்படி வச்சுக்கு. சரியா? இங்கிட்டு செவரு இருக்குன்னு வச்சுக்கோ, பைக் வந்து இல்லை. அதுக்கு தான் ஃபிசிக்ஸ். சரியா? நீ வந்து மெதுவாக ஓட்டுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த சின்ன ஒரு சர்ஃபேஸில் ஓட்டுவாங்க. ஸ்பீடு ஏற்ற 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 இப்படியே வேகத்தை கூட்டிக்கிட்டே இருப்பான். சரியா? ஆமாம், சர்க்கஸில். சரியா? அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல வந்து கையை விட்டு ஓட்டுறது, ஒரு பைக்லேருந்து ஒரு பைக்கு தாவுறது, அந்த மாதிரி குரங்கு வச்சு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? சரியா? ஸோ அது வந்து சும்மா நெட்டில் போடு. சரியா? மோத்கா கூ அப்படின்னு போட்டு டெத் வெல்னு போட்டாலே வந்துடும். சரியா? அதெல்லாம் இருக்கும். பட் அது வந்து மக்கள் வந்து மேலேருந்து தான் வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ மேலேருந்து வீடியோ பார்க்குறப்போ உனக்கு வந்து இன்னும் நீ கீழே ஒரே இடத்துல தானே சுற்றிக்கிட்டு அப்படின்னு மாதிரி தோணலாம். சரியா? இது வந்து ஒரு சின்ன உருண்டை இருக்கான்னு நம்மள்கிட்ட. டேய், அந்த கிளே எங்கடா போச்சு? கிளே எடுத்துகிட்டு வர, குட்டி உண்டு எடுத்துகிட்டு வர. அவன் கிளே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார நம்ம வந்து இந்த கொஞ்சம் டெரிவேஷன் பாட்டை பார்த்துருவோம். எல்லாத்தையும் போட்டு உடச்சிரு அபி என்ஜின். அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டியாடா? படிப்பு தானே ஸ்லோ, மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். ஒரு பலூன் எடுத்துகிட்டு வா. டேபிளில் இருக்கும். சரி, இப்போ நல்லா பாரு. ஒரு ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இந்த பிளேஸில் இருக்குது. அப்போது இங்கே தானே அதுக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக. இது கான்டாக்ட் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது? mg. கரெக்டா? வெளியில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இங்கிட்டு? mv²/r. இது mv²/r இந்த இடத்துல ஆக்ட் ஆகிற நார்மல் சேமாக இருக்குமா? வெரி குட். வெயிட் தம்பி. அப்போ ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்ன? ஃப்ரிக்ஷன் இப்போ எங்கிட்டு சார் ஆக்ட் ஆகுது? சர்ஃபேஸில் மேலே. ஏன்னா சப்போஸ் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு ஆப்ஜெக்ட் என்ன வரும்? கீழே விழுந்துருமா விழுகாதா? அப்போ ஃப்ரிக்ஷன் அதை என்ன பண்ணுது? மேலே பிடிச்சி வச்சிருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஃப்ரிக்ஷன் இது பேசிக்கலி யோசிச்சு வர்றா, இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ சப்போஸ் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன கீழே வலிக்கிட்டே வந்துருமா? அப்போ ஃப்ரிக்ஷன் எங்கிட்ட ஆக்ட் ஆக போகுது? இங்கிட்டு மியூ டைம்ஸ் என். அப்போ அந்த மியூ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜியா? அது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு, ஆப்ஜெக்ட் கீழே விழுகாது. மியூ டைம்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. நார்மலோட வேல்யூ என்ன வருது? mv²/r இஸ் ஈக்குவல் டு m இன்டூ ஜி. மாச கேன்சல் பண்ணிட்டேன்னா v² இஸ் ஈக்குவல் டு rg/μ. அப்போ v என்ன ஆயிடுச்சு? அப்போ நான் ஒமேகா கண்டுபிடிச்சேன்னா நல்லா நீ வச்சுக்கோ, v ஆரால் டிவைட் பண்ணுவேன்னா. அப்போ இந்த வேல்யூ மொத்தமாக ஆரால் டிவைட் பண்ணோன்னா நம்ம ஃபார்முலா என்ன ஆயிரும்? புரியுதா? Any difficulty? No. Wide balloon. ஆமா, பலூன் ஊதுனா எப்பற உள்ள நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு குட்டி மேக்னெட் உள்ள போட்டுருவோம். அந்த மேக்னெட்ல வேணும்டா. என்னடா வேணும் உனக்கு? போ போ உள்ள போ. போனா உள்ளட. உள்ள போயிடுச்சு. கரெக்டா? இப்போ நல்லா பரிந்தர்த்தம் உங்களுக்கு மேக்னெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த மேக்னெட் வந்து என்னடா
சரி பரவாயில்ல. இப்போ நல்லா பாரு, இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் சரியா. அந்த மேக்னெட் உள்ள சுற்றுறது தெரியுதா? உனக்கு தெரியுதா? சரி ஆக்சுவலாக பார்த்தோன்னா மேக்னெட் வந்து கீழே இருக்குது இந்த இடத்துல. இப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த மேக்னெட் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு சரியா. அவ்வளோதான்டா எங்களுக்கும் தெரியுது. ஏன்னா டிரான்ஸ்பரண்ட் பலூன் வேணும் இதுக்கு கரெக்டா. அதுக்கு கரெக்டு அந்த டேபிள் மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட் டம்ளர் இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குது. டம்ளர் உடஞ்சுன்னா எங்கள் வீட்டில் நான் செத்தேன். ஏன்னா பீக்கரில் வச்சு பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து தைரியம் இல்லை. பீக்கர் நொறுங்கிடுச்சுன்னா டாஃபி எப்பறம் இப்படியே வச்சு எப்பறம் ஆட்டி ஆட்டி காட்ட முடியும்? என்ன எல்லாமே யோசிக்கிறேன். என்னோட புரியல. சரி இப்போ நல்லா பறியுது தெரியுதா? ஆமாம் நல்ல காலம் பிறகுது நம்ம காலம் முடியுது. இப்போ நல்லா பாரு, நம்ம மெதுவாக ஆட்டுறப்ப இது கீழே இருக்கும். இதே நான் வேற இது எல்லா டைரக்ஷன்ல ஆடுதுடா. இது ஒரே மாதிரி ஆடிச்சுன்னா கூட அதை மேலே கொண்டு வந்துடலாம். நம்ம ஒரே டைரக்ஷன் இப்படி தான் இருக்கணும் சரியா. என் பேச்சே கேட்கறது இல்லை. இது கேட்டி டம்ளர் இன்னைக்கு நொறுக்க போறேன். உங்களை வச்சு என்ன பண்றது வேற. இது படுத்துருச்சு போனது இல்லை. ஏன்டா இவ்வளோ சோம்பேறியா இருக்கீங்க? படிக்கணும், படுத்து தூங்கக்கூடாது. போட்டு ஒரு லைட் வெயிட் நாங்கள் சொல்கிறேன். அது அதையும் பார்த்துருவோம். இது மட்டும் இப்போ பறக்காமல் இருக்கட்டும். இந்த தெரிஞ்சா எங்கடா பேக்குள்ளே சரி வேணா வீட்டில் நீ ரெக்கார்ட் பண்ணி பாரு. சரி எங்கே பாரு, இதே வந்து நான் வேகத்தை கூட்ட கூட அது மேலே வருதான்னு பாரு. தெரியுதா? சரி எல்லாம் இந்த பண்ண சதியோட மொத்த பொறுப்பு கூகுள் மீட்டை ஏற்றுக்கொள்ளும்.